ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம லெசன் நம்பர் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 8 சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 4. லாஸ்ட் ப்ராப்ளம் இது தான். த ஹைட்ராக்சைடு அயான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ சொல்யூஷன் இஸ் 1 into 10⁻⁻11 molar. What is the pH of the solution? ஸோ கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிறது என்ன? ஹைட்ராக்சைடு அயான் கான்சன்ட்ரேஷன். கேட்டிருக்கிறது என்ன? pH. ஸோ OH மைனஸ் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்கிறது pH. ஸோ கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கிவன் எழுதுங்க. கிவனில் OH மைனஸ் அயான், ஹைட்ராக்சைடு அயான்னா எதை எடுத்துக்குவோம்? நம்ம OH மைனஸ் அயான்ஸை தான் எடுத்துப்போம். OH மைனஸ் அயான் -11 molar எழுதியாச்சு. ஸோ கொஷினில் கேட்டிருக்கிறது என்னதுப்பா? pH தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம கொஷின் மார்க் போட்டுக்குவோம். ஓகேவா? ஸோ pH இஸ் ஈக்குவல் டு வாட்? ஸோ OH மைனஸ் கொடுத்தாச்சு, pH தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. pH இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஹைட்ராக்சைடு அயான் கான்சன்ட்ரேஷன்லேருந்து pH எப்படியே கேல்குலேட் பண்ணுறது. ஸோ ஹைட்ராக்சைடு அயான் கொடுத்துருக்கனால POHை கேல்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? POH இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஸ்மால் p தான் போட்டுக்குவோம், மேலே கேபிட்டல் O கேபிட்டல் H போட்டுக்கணும். இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் டு த பேஸ் 10 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ். ஸோ இந்த மாதிரி டப்பா போடுறோம் அப்படின்னா அது கான்சன்ட்ரேஷன். ஸோ நெகட்டிவ் சிம்பிளை தூக்கி வெளியில் போட்டுப்போம். லாக் டு த பேஸ் 10 OH மைனஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 1 into 10⁻11. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஏபி மெத்தட். ஸோ லாக் ரெண்டுக்குமே காமன். ஸோ அந்த ஃபார்முலா தெரியும். லாக் ஏபி அப்படின்னா லாக் டு த பேஸ் 10A ப்ளஸ் லாக் டு த பேஸ் 10B. ஸோ இதே ஃபார்மெட்டுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏபி மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஈக்குவல்ட் நெகட்டிவ் சிம்பிள் வெளியில் போட்டுருங்க. லாக் டு த பேஸ் 10 ஏ எழுதிக்கணும். மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் சிம்பிள் போடணும். ப்ளஸ் சிம்பிள். ஓகேவா? லாக் டு த பேஸ் 10. அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும்? அதை ஆட் பண்ண தானே செய்யணும். லாக் ரெண்டுக்குமே காமன். 1 எழுதியாச்சு. அடுத்து யார் இருக்கா? 10⁻11. ஸோ டேரெக்டாக பவரில் உள்ளதை நம்ம அப்ளை பண்ணுறோம். பவரில் உள்ளது என்ன ஆகும்? முன்ன கூடி வந்துடும் இல்லையா? ஸோ -11 லாக் ஆஃப் டு த பேஸ் 10. ஓகேவா? ஸோ பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும், அதனால் டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ லாக் 1ஓட வேல்யூ என்னது? 0. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11 லாக் டு த பேஸ் 10 ஆஃப் 10. ஓகேவா? லாக் 1ஓட வேல்யூ 0 தானே. அதே மாதிரி லாக் 10ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னாவே நம்ம அதை என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிடணும், மறந்துடக்கூடாது. அதனால தான் ப்ளஸ் சிம்பிள் நம்ம போடுறோம். இதே டிவிஷனில் இருக்குது அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் சிம்பிள் 0வை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது நம்மளுக்கு? -11 இருக்குது. ஸோ லாக் 10ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ டேரெக்டாக அதை நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இப்போ மைனஸ் ஆஃப் -11 என்ன வரும்? +11. ஸோ POHோட வேல்யூ என்ன இருக்குது? நம்ம +11 இருக்குது. பட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? pH என்ன அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரியா? pH தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன? pH + POH இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ இதில் POHோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா எதை கண்டுபிடிச்சிடலாம்? pHஐ கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த ரிலேஷன் எழுதுகிறோம். pH + POH இஸ் ஈக்குவல் டு 14. ஓகேவா? ஸோ POH இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ POH ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணு. இப்போ 14 - POH. ஓகேவா? ஸோ 14 - POH என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 11. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். 14ல் 11 போச்சுன்னா என்னதுப்பா? 3. ஸோ pH என்ன கேல்குலேட் பண்ணியிருக்கோம்? 3 அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஷினில் நம்மளுக்கு கொடுத்தது என்னது? ஹைட்ராக்சைடு அயான் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதிலிருந்து pHஐ கேல்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சொல்யூஷன் அசிடிக்காக இருக்கா, பேசிக்காக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு சொல்லுவோம்? pH வேல்யூவை வச்சு தான் சொல்லுவோம். ஸோ pH வேல்யூ <7 இருக்குது. ஸோ இந்த சொல்யூஷனோட நேச்சர் அசிடிக் இன் நேச்சராக இருக்கும். தேங்க்யூ.